வணக்கம், நான் உங்கள் செந்தூரன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் தெற்கு பகுதியில் இறுதியாக காணப்படுற ஒரு புகையிரத நிலையத்தில் நான் நிற்கிறேன். ஸோ வடக்கில் தொடக்கமாக இருக்கிற புகையிரத நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறைமுகம், அதாவது கேகேசன் சொல்லுவாங்க, அதான் வந்து தொடக்கத்தில் இருக்கிறது. இது வந்து தெற்கில் வந்து இறுதியாக இருக்குது, அதாவது தெற்கில் தொடக்கம்னு கூட சொல்லலாம், எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஒரு ஸ்டேஷனையும் நான் காட்டுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள் முழுமையாக. இங்கே இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முதலாவது இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ரயில்வேயில் இருக்கிற இந்த ட்ரக் ஆகட்டும் இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் பார்க்கும்போது என்ன வந்து ஃப்யூச்சரில் வந்து மெட்ரோவுக்கு அப்டேட் ஆகுற மாதிரியே வந்து போட்டிருக்காங்க. அதில் ஒரு டெவலப்பாக இருக்குது இந்த இடம் முழுக்கவே. அதோட இங்கே பக்கங்கள்லாம் பாருங்கள், இது வந்து உயரமான ஒரு பகுதியில் இருக்குது. அங்கே கீழே வந்து பள்ளத்தாக்கு பகுதி இந்த இது எப்போ கட்டப்பட்டது அதை பற்றின விவரங்கள் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. மக்கள் சீன குடியரசின் உதவிட்டு சீனாக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. மைத்திரி சிரிப்பான ரைட், ஓகே, சீனாவால் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் உண்மையாக வேறு லெவல் டெவலப் பண்ணுறது. அதுவும் தெற்கு பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இவ்வளோ பெருசு. அதோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து தங்குறதுக்கு வசதிகளும் இங்கே இருக்குது. அடுத்தது நாங்கள் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டரை பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே டிக்கெட் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதில் இப்போ ஆக்கள் நிற்கிறாங்க, 3rd class, அதில் தான் எடுக்கலாம். இப்போ இவங்க எங்கே என்னத்துக்கு பொறுத்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் இருந்து, அதாவது பெலிகந்தன்னு சொல்கிற இந்த இடத்துல இருந்து இவங்க போக போகிற இடம் பார்த்திங்கன்னா மாத்திரையிலேருந்து கொழும்பு போகணும்னு சொன்னால் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி மாறுவாங்க. நாங்கள் அப்படி வெளியே போவோம். இந்த பக்கம் இப்போ இதில் பார்க்கும்போது தெரியல ட்ரெயின் தான் வந்து 2:15 வந்து இங்கேருந்து மாத்திரைக்கு போகிறது. அந்த ட்ரெயினில் வந்து உண்மையாகவே நிறைய மக்கள் இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை, 2nd class தான் இருக்குது. 2nd class 3rd class தான் இருக்குது. 3rd class எல்லாம் நிறைய மக்கள். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஊரில் என்ன நினைக்கிறேன், அதிகமாக நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது தான் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஏன்னு சொன்னால் எல்லாம் நிறைய பேர் ட்ரெயினில் தான் நிற்கிறாங்க. பார்ப்போம். இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் முடிஞ்சு அங்கே போயிட்டு அந்த ட்ரெயின் திருப்புற இடம் இருக்குது தானே, அதையும் காட்டிட்டு வரேன். பாருங்கள், வாசல் ரூமா வெளியத்தை, அது அங்கே தொங்கலில் தான் எண்ட் இருக்குது. த எண்ட் வெளியத்தைக்கு இவங்க வெளியத்தைன்னு சொல்லி தான் நான் குழம்பினான். ஆனால் டிக்கெட்டில் வெளியட்டன்னு தான் இருக்குது. இன்னும் பெல் அடிச்சிட்டாங்க, ஸ்கூலில் கேண்டீனில் அடிக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது தான் தொங்கல் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன். போயிட்டு அங்கே தான் ட்ரக்கை வந்து திரும்ப வந்து அதால் வந்து இந்த பெட்டியை ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணி இப்படி போவாங்க. இதுதான் வந்து 3:30க்கு போகிறது. நாங்கள் வந்து இதில் தான் போக போகிறோம். இது சேஃப் என்னன்னு சொன்னால், நேராக வந்து கொழும்பு போகிறதால நாங்கள் வந்து என்ன சொல்ல மாற தேவையில்லை. வடிவார் நித்திர கொண்டு ரிலாக்ஸாக போய் கொழும்புல இறங்கலாம். ஸோ இதில் தான் போக போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கொடியை காட்டிட்டாங்க. நான் மூவ் ஆகுது கொஞ்சம் மெல்லவா. ஸோ அப்படி பாருங்களா. லைட்டிங் பிரச்சனை, வெளிச்சம் வந்து பின்பகுதியில் இருக்கிறதால உங்களுக்கு லைட்டிங் பிரச்சனையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெளிவாக அப்படியே காட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரெயின் வந்து அதாவது இந்த பெலிகந்த என்ற இடத்துலேருந்து மாத்திரை மட்டும்தான் போகுது. பச்சை கொடி ஆட்டி கொண்டு போகிற ரைட். இதுதான் நம்ம போக வேண்டிய அடுத்த ட்ரெயின் 3:30க்கு. பார்ப்போம் இதுக்கு இப்போ டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறாங்களா கவுண்டரில், அதை அப்படியே வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கான தொடர்ச்சியாக போடுறேன். நம்ம நேரமானு தெரியாது, மழை பெய்யுதுங்க இங்கே. ஆனால் எனக்கு மழை பெய்தாலும் ஒன்று தான், பெய்யலனாலும் ஒன்று தான். ஏன்னா நம்மளை வரும்போது வீடியோ எடுத்து வந்துட்டு நீ போகும்போது ரிலாக்ஸாக போகிறதான். ஆனாலும் மழை பெய்யும் போது மண் வாசம் அது சொல்ல வேலை இல்லை, அந்த மாதிரி இருக்குது. மண் எங்கடா இருக்குது, கல் தானே இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். கல்லாக இருந்தாலும் வெயிலுக்கு சுட்டு போய் தண்ணி படும்போது ஒரு மனம் பாருங்க, அது மண் வாசம் தான். அதையும் ஈடுகட்டியல அதுதான். ஸோ உண்மையாக நல்லா இருக்குது அந்த வாசம். அதோட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் 2 பக்கமும் பள்ளத்தாக்கி இது ரொம்ப உயரமாக இருக்கின்றது. நல்லா இருக்குது இந்த கிளைமேட். இந்த கிளைமேட்டுக்காக தாங்க நான் இந்த டைமே சூஸ் பண்ணது. வேறு லெவல். டிக்கெட் கொடுக்குறாங்க நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 2:30, அதாவது 2:30க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 3rd class தான் எடுக்கணும். 3rd classலாம் அப்படியே போகலாம், பார்ப்போம். அதில் போட்டிருக்காங்க ரயில் செய்கிறதுக்கு டிக்கெட் உண்டாம், ஆனால் ஆஸ்திரேலியா செய்கிறதுக்கு டிக்கெட் இல்லையா வந்து. கொழும்பு ஓகே. 340 ரூபா.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் வந்து இந்த டைமிங்குக்கு பஸ்ஸும் கொண்டு வந்து விடுறாங்க. ஆக்கள் பஸ்ஸுலேயும் அப்படி போனோம். என்ன வாராங்க. நாங்கள் சரியாக வந்து கொழும்பு ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். 7:40 வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாக போய் நல்லா சாப்பிடணுங்க. உடம்பு சோர்ந்த மாதிரி வடிவாக சாப்பிட்டுட்டு அது பிறகு போய் என்னிடம் நாளைக்கு போகக்கூடியம்னு சொன்னால் அவிசாவலைக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு முத்திரை கொண்டுட்டு நாளைக்கு விடிய அவிசாவலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும். இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அவிசாவலை 20 போட்டிருக்காங்க. 10 ஸ்லோவாக தான் போகும். என்னது 10 பிளாட்ஃபார்ம் 10 போல். பிளாட்ஃபார்ம் 10ல் வந்து டைம் 20ன்னு சொன்னால் 8 மணியாக இருக்கும். ஸோ அந்த டைம் எனக்கு தேவை, எனக்கு விடிய தான் தேவை. நாளைக்கு விடிய பார்ப்போம். நம்ம கொழும்பு ஃபோர்ட்டுக்கு வெளியால் வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் வெளியால் போய் ரைஸ் அண்ட் கறி சாப்பிடணும். அதுக்காக தான் வெளியால் வந்தேன் நான். ஏன்னு சொன்னால் நான் வந்து என்ன தான் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும் சோறு சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. அந்த நெல்லரிசி சோறு சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கும். அதனால் வெளியே போய் நாங்கள் மரக்கறி சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவோம். மரக்கறியோ மச்சமோ இன்றைக்கு வெளுத்து கட்டுவோம் இருக்கிற பசிக்கு. கொழும்பு நைட்டில் பார்க்கவும் அழகாத்தாங்க இருக்குது. கொழும்பு தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனாலே கிட்டத்தட்ட ஒரு 4 முழுமையாக 3 லட்ச ரூபாய்க்கு மேலே முடியும். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து தங்கி நிற்கிற இடங்கள் அது இதெல்லாம் சரியான சிக்கல் இருக்குது. அப்போ ஸ்டே பண்ணி போய் பார்க்குறோன்னு சொன்னால் அப்படி முடியும். ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாங்கள் இங்கே கொழும்பை வந்து வேறு விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, அது சொல்லக்கூடாது, அதான் பிரச்சனை. அவ்வளோ வித்தியாசமான இடங்கள் கொழும்பில், இப்படிலாம் கொழும்பில் இருக்குமா அப்படி நேங்கிற மாதிரிலாம் கொழும்பில் நல்ல இடங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு பட்ஜெட் தான் ரொம்ப பெருசு. ஆனால் எடுத்தால் தரமாக இருக்கும், நம்ம கண்டென்ட் தனியாக தெரியும், அந்த மாதிரி இருக்கும் வீடியோஸ். கொழும்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அப்படி ஒரு இடம் தான் கொழும்பு லைஃப் ஸ்டைலே வேறு. நான் வந்து வில்லேஜில் இருக்கிறதுக்கும் இங்கே கொழும்புக்கு வந்தாலும் நிறைய மாற்றங்கள் அப்படி இருக்கும். கொழும்பு செம்ம மலைங்க. கொழும்பு ஃபோர்ட் கூட சோடிச்சிருக்காங்க வெசாக்குக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கொழும்பு கோட்டைக்கு வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி தான் சாப்பிட்னா 400 ரூபாயும், அதே மாதிரி ஒரு பிளேனிங் குடிச்சினா 50 ரூபா, 450 ரூபா மொத்தம். விலை கூட தான். இன்னும் கொரோனா முடிஞ்சு இத்தனை வருஷம் இன்னும் விலை கூட தான் விற்றுருக்காங்க. சரி, நாங்கள் இனிமேல் இந்த ரயில்வேயில் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லைனில் பார்த்து நான் அவிசாவலைக்கு என்ன டைமில் இருக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே இருக்குது, அடுத்தது சாட்டர்டே இருக்குது. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஸ்பெஷல் ட்ரெயினில் போகலாமான்னு கேட்டு பார்ப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே போன பிறகு நம்ம திரும்ப வர டைமையும் பார்க்கணும். அந்த திரும்ப டைமை பார்க்குறதுக்கு முதல் டிக்கெட் விலையை பார்த்தீங்கன்னா 300 ரூபா 600 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்து தான் தெரியும். அடுத்தது வந்து நம்ம திரும்ப வாரத்துக்கான அந்த இதுகளை பார்ப்போம். அவிசாவலை டு கொழும்பு போட்டுட்டு பார்ப்போம். கொழும்பில் பார்த்தோம்னு சொன்னால் காலையில் 4:40க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது மதியம் 12 மணிக்கு 12:30க்கு இருக்குது, பின்னேரம் 6:30க்கு இருக்குது, 6:20க்கு, பின்னேரம் 6:30க்கு வந்து ஸ்பீட்டாக போகிறது. பிறகு மதியம் இருக்கிறது வந்து மதியம் இருக்கிறது வந்து 12:30க்கு. ஸோ நாங்கள் போயிட்டா திரும்ப வர முடியுமான்னு பார்க்கணும். வாங்க கேட்டு பார்ப்போம் மக்கள்கிட்ட. அவிசாவலைக்கு வந்து நார்மல் வந்து எப்பயுமே இருக்குது. ஆனால் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் புக் பண்ணணும். ஸ்பெஷல் புக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே 17ஆம் நம்பர்னு சொல்லியிருக்கு. இதில் தான் வந்து புக் பண்ணணும். அதுக்கடுத்து உள்ளே போய் பார்ப்போம். அதோட இங்கே தான் வந்து நான் நினைக்கிறேன் ஆன்லைன் டிக்கெட்டை வந்து நார்மலுக்கு மாத்திர கவுண்டராக இருக்கணும். ஸோ அதையும் கேட்டு பார்ப்போம். அண்ணா அவிசாவலைக்கு ஸ்பெஷல் பண்ணுற என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவிசாவலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் நாளைக்கு வந்து கேன்சலாம். வெதர் பிரச்சனை இல்லை, சரியான மழை போல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த இதுக்கு கேன்சலாம். அந்த அவிசாவலையை பொறுத்த வரைக்கும் 2 காலநிலை இருக்குமாம், வெப்பமும் இருக்குமாம் குளிரும் இருக்குமாம். அந்த ஒரு காலநிலையுடையதுனால நாளைக்கு வந்து கேன்சல் அந்த ஸ்பெஷல். ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ட்ரெயினில் தான் இங்கேருந்து அவிசாவலைக்கு போக போகிறோம். போயிட்டு நாங்கள் வந்து திரும்ப அதே ட்ரெயினில் வரவும் பார்ப்போம். தேடி பிடிச்சாச்சு. இந்த இருக்குது அவிசாவலை 8 மணிக்கு இதிலே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் என்னென்னு சொன்னால் வடிவாக விளக்கமாக கேட்கணும். ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கேன்சல் காலநிலை காரணமாக, அதனால் நார்மல் ட்ரெயின்லாம் போகணும். ஸோ இங்கே தான் நாளைக்கு வந்து 8 மணிக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரணும். இப்போ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம்.
பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அதை வாங்கி வச்சுக்கிறது எங்களுக்கு தான் சேஃப். தப்பிதல் எதுவும் கேஸுன்னு சொன்னால் இதை காட்டலாம் எடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இப்போ நேராக அந்த இடத்துக்கு போவோம். காலையில் போகணுமே அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கொழும்பு ரயில்வே ஸ்டேஷனில் இரவு 11 மணிக்கு பிறகு நிற்கக்கூடாது, நிற்க இயலாதான். ஆனால் என்ன 10 மணி 10:30 கூட ஆகலை, 10:15 வெளியே துரத்திக்கிட்டார் ஒரு நாள். அது என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு புரியலை. நான் கேட்ட திரும்ப எத்தனை மணிக்கு வரலாமான்னு கேட்டால் அதை கூட சொன்னல, அப்படியே வெளியே துரத்திட்டாரு. வந்து அதாவது இந்த கொழும்பு கட்டி வெளியே பார்ப்போம் என்ன செய்யணும். அது 2:30 3 மணிக்கு திரும்ப உள்ளே போகலாமா. ஸோ 3 மணி மட்டும் முடிச்சிருந்துட்டு எனக்கு இதிலெல்லாம் உட்கார்றதுக்கு விருப்பமே இல்லைங்க. சீரியஸாக இங்கே பாருங்கள், மல்லாக்கா படுத்து கிடக்கு விக்கெட்டை பார்த்துட்டு. பக்கத்தில் ரூம் அதிகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ரூம் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். வெளியே போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ரூம் எடுத்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வெளியே நிற்போம். எனக்கு இதில் நின்று பொழுது போகுது நிறைய. அப்படியே வாய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு 2-3 மணி போல் உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அதை வந்து நம்ம ரெடியாகலாம். அங்கே குளிக்கிற இடங்கள்லாம் இருக்குது, அதை போய்ட்டு ரெடி ஆகும்னு சொன்னால் நான் குளிக்க போகும்போது தாங்க வந்து பிடிச்சிட்டாரு. இங்கே நான் மார்னிங் தான் வந்து குளிக்கலாம். நான் காலையில் ஒரு உள்ளே போனோடனே ஒரு 2:30-3 மணிக்குள்ளே போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகணுங்க. அவிசாவளைக்கு போகணும். அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா என்ன பின் கேட்டால் கொண்டு போய்ட்டு பஸ்ஸில் ஏற்றிட பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு தான் அவருக்கு விளக்கம் கொடுத்து நான் பஸ்ஸில் போகிறதுக்காக நான் வரலை, நான் ட்ரெயின்லாம் போகணும்னு சொல்லி அப்புறம் கைக்கு சரி நீ முன்வாக்கிலால் போய் முன்னுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ தான் எனக்கு ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது, புதுமொழி ஒன்று ஞாபகம் வருது. நீ என்ன தான் நாட்டுக்கு நல்லது செய்ய வலிக்கிட்டாலும் கடைசியாக நடுத்தரில் தான் நிற்பாங்கிறது தான் உண்மை. பொதுவாக வந்து எண்ணங்களை கொண்டு யோசிக்கக்கூடாது. எனக்கு நிறைய பேர் வந்து இதை தான் புத்திமை சொல்லுவாங்க. நீ பணம் சம்பாதிக்கிற மட்டும் குறிக்கோளாக இருந்து செயல்படுத்த முடியும். இந்த காலத்தில் பொதுவான எண்ணமெல்லாம் நினைக்காதவன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கடைசியாக அந்த ரயில்வே ஜெர்னி தொடங்கும் போது கூட ஒரு அண்ணா எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னார், நீங்கள் வந்து பொதுவாகவே யோசிக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டீங்க. எனக்கு இப்படி தனியாக வெளியே நிற்கும் போது தான் ஃபீல் ஆகுது. சரியாக நேரம் வந்து 2:30 ஒரு மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை மறுபடி வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். எங்கன்னா குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கட்டாயம் வந்து இப்போ ஒரு நாள் ஆச்சு, கட்டாயம் குளிச்சு ஆகணும். ஸோ இன்னைக்கு குளிச்சுட்டு உடுப்பு மாற்றிட்டு அபிசாவளைக்கு போகிறோம். ஸோ அது அடுத்த வீடியோ வரும் அது. ஸோ வீடியோவில் நான் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் வந்து அவிசாவளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே.